நீங்க திமுகவினர் தலைமை மேல நம்பிக்கை இல்லைன்றீங்க, ஆனா சிறுபான்மை மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிறுபான்மை மக்கள் எதிரி இல்லையே. எங்கள் கொள்கை சமரசம் இல்லை, எங்கள் சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இன்னும் எங்களுடைய அண்ணன் தம்பிகளாக மாமன் மாப்பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம். சில பேர் அதை ஊதி பெரிதாக்குகிறாங்க. இது இந்த வேலையை திமுக செய்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி 2024 மாநாட்டுல அதை ஒரு பிரகடனமாவே சொன்னாரு. இந்த வேலையை திமுக ஊதி பெரிதுபடுத்தி நாங்க நாடாளுமன்றத்தில் நாங்க வெற்றி வாய்ப்பு பெற முடியும். கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்ல சார். ஒரு தேர்தல வரலங்க போது டக்குன்னு அடுத்த தேர்தலை கூட்டணி, அப்ப கட்சியை தக்க வைக்கணும்ல, கட்சிக்காரோட நம்பிக்கை பெறணும்ல, எடப்பாடியாவது நம்பிக்கை கொடுக்கணும்ல. அழுத்தம் இன்னும் கூடுதலா இருக்கும்ல, வெளியில இருந்து கொடுக்கறதுக்கும் கூட்டணிக்குள்ள இருந்து கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பவர்ஃபுல்லா. எங்க கொடுத்தாங்க? மதிமுக கொடுத்ததா? இடதுசாரி வலதுசாரி ஐயாம் சாரி என்றுதான் அவங்க பார்த்து சொல்லணும். கூட்டணி அரசு அல்ல, கூட்டணி அமைத்திருக்கிறோம், கூட்டணி ஆட்சி அல்ல, தெளிவுபடுத்திருக்கிறார். ஆனா அமித்ஷா அப்படி சொல்றாரு. நீங்க எங்க பதில பாருங்க. இப்ப என்கிட்ட தானே கேக்குறீங்க, எங்க கட்சியினுடைய கருத்து தானே, அதுதான் எங்க கருத்து. பாஜக ஒத்துப்பாங்களா இந்த சைடு? இந்த கூட்டணியில நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன மனசங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா, இதுல ஏதாவது சிக்கல் வந்துருமா? பொது எதிரி திமுகவை வீழ்த்துறதுக்கு நீங்க விஜயோட சேர்த்துதான் இன்னும் கூட கொஞ்சம் வலிமையா இருந்திருக்கு, பாஜகவோட சேர்த்து. அதுக்கு கால இடம் கொடுக்கல, அவ்வளவுதான். தமிழ் வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவருமான திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கங்க. ஐயா, அதிமுக பாஜக கூட்டணி எந்த புள்ளியில உறுதி பண்ணீங்க? இந்த கூட்டணிக்கான அச்சாரம் எதுங்க ஐயா? முதல்ல பொது எதிரியை வீழ்த்துவதற்கான கூட்டணி தான். பொது எதிரி என்று சொன்னால் திமுக. திமுகவை வீழ்த்த வேண்டும். அதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் என்று சொன்னால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவதுதான் பொது எதிரியை வீழ்த்துவதற்குரிய ஃபார்முலா. கடந்த காலத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கூட என்னுடைய எதிரி, பிரதான எதிரி கம்யூனிஸ்ட் என்று சொன்னார். பின்னாளில் 1967 கூட்டணி சேர்ந்த போது, கம்யூனிஸ்டோடு அவர் கூட்டணி இருந்த போது அதை பற்றி அவர் பெரிதுபடுத்துவது கூட்டணி தான், நாங்கள் அவர்களோடு சமரசம் இல்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட மூதறிஞர் ராஜாஜி காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்து சுதந்திரா கட்சியை தொடங்குகிற போது, சுதந்திரா கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்தது. அப்போது அண்ணாவிடத்திலே கேட்டார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், காலமெல்லாம் நீங்கள் காங்கிரஸை எதிர்த்தீர்கள், ஆனால் சுதந்திரா கட்சியோட கூட்டணி சேர்ந்து காங்கிரசனுடைய முகமாகவும் முகவரியாகவும் இருந்தவர் தானே ராஜாஜி என்று கேட்டார். அதற்கு பேரறிஞர் அண்ணா சொன்னார், என் வீட்டுக்குள்ள பாம்பு நுழைஞ்சிருச்சு, சுதந்திரா தடி எடுத்து அடிச்சிருந்தார். இது மாதிரி பண்டாரம் பரதேசின்னு சொன்னாரு திரு கருணாநிதி, பாஜகவை மறைந்த தலைவர். அவரே அவரோடு கூட்டணி சேர்ந்தார். 2016 ஊழல் கட்சி திமுக என்று இடதுசாரி சொன்னது, வலதுசாரி சொன்னது, மதிமுக சொன்னது, விடுதலை சிறுத்தைகள் சொன்னது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்று அமைத்தார்கள். இப்போது மீண்டும் இவர்கள் தானே, இடதுசாரியும் வலதுசாரியும் அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் தானே அவர்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் கம்யூனிஸ்டும் மமதா பானர்ஜியும் நேரெதிர் துருவங்கள் கல்கத்தாவிலே. அப்படிப்பட்ட 2 பேர் வெவ்வேறு துருவங்களாக இருக்கிறவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொன்ன உடனே ஒன்று சேர்ந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த சந்திரபாபு நாயுடு கூட பாஜகவோடு இணைந்துதான் பயணித்தார். பாஜகவோடு 3 முறை பிரிந்து வந்த நிதிஷ்குமார் பீகாரிலே கூட பாஜகவோடு கூட்டணி வைத்துத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக இதையெல்லாம் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்கிற ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அதனுடைய அடிப்படையில யார் யாரோடு கூட்டணி சேர்வார்கள் என்பதெல்லாம் இல்லை. பொது எதிரியை வீழ்த்துவதற்கு, பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஒன்றிணைவது இந்த கூட்டணி.
அதனுடைய அடிப்படையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு களத்தை அமைக்கிறாங்க. அது 24லயும் சரி, சட்டப்பேரவை தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு தீவிரமா அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதுக்கான அறுவடையும் அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் இது இந்த நீங்க சேரும் போது இது எப்படி வெற்றி கூட்டணி? அதாவது பாஜகவோட எதிர்ப்பதை போல ஒரு இடமாறு தோற்ற பிழையை போல செய்கிறது திமுக. ஆனால் உள்ளபடியே அவர்கள் அவர்களோட நெருக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே நிகழ்ந்தது. ஆக இங்க இருக்கிற அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்களோடு சந்திப்பது, அங்க இருக்கிற இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி வந்தால் அவரை உச்சி மோந்து வரவேற்பது, எங்கே கருப்பு கொடை குடைத்தால் கூட ஏதாவது குற்றம் சாட்டி விடுவார்கள் என்பதற்காக வெள்ளை கொடை பிடிப்பது, இது முதலமைச்சருடைய வழக்கமாக இருந்தது. ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இரட்டை வேடம் போடுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒன்று. ஆக இப்படியெல்லாம் இருக்கிற இவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும், திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்கிற எண்ணம் தமிழக மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாக்காளருடைய வாக்குகளை சிதறண்டு போகாமல் ஒட்டுமொத்தமாக பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல கூட்டணி அமைக்க வேண்டும். இல்ல இது நல்ல கூட்டணி தானா? பாஜகவோட நல்ல கூட்டணி கெட்ட கூட்டணி என்பதெல்லாம் இல்லைங்க. நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் இல்லை, அவருடைய செயல்பாடுகள் தான். நீங்கள் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கூட்டணி அமைப்பதுதான். நீங்க இருமொழி கொள்கை அதிமுக சொல்கிறது, பாஜக மும்மொழி கொள்கை என்று சொல்கிறது. நாங்கள் இருமொழி கொள்கையை வலியுறுத்துவோம், அதான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுக்கிறோம். குறைந்தபட்ச செயல் திட்டம், மாநில உரிமைகளை எந்த ஒரு கட்சி தக்க வைக்க தவறுகிறதோ தன்னுடைய அடையாளத்தை மிக விரைவிலேயே இழந்து போகும். அதுல மாற்று கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மாநில அடிப்படையில் மாநில உரிமைகளை காப்பாற்றுகிற இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சொன்னது, திமுகவும் சொன்னது. கடந்த தேர்தலில் பொய்யான வாக்குறுதியை சொல்லி வாக்குகளை அள்ளியது. அதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவருக்கு தெரியும் என்று இன்றைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக, அறியாத்தனமாக எப்படி நீட் தேர்வை ஒழிக்க முடியும், அதை ரத்து செய்ய முடியும் என்கிற அடிப்படை ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஊராக பரப்புரை செய்த உதயநிதி இன்று மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் இன்னும் அதை பற்றி நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சாதாரண எளியவர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆனார். முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அதற்கு ஆதரவாக திரு ப சிதம்பரத்தினுடைய துணைவியார் நளினி சிதம்பரமே வழக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். வழக்காடுகிற வழக்கறிஞர் அவர், ஆதரவுக்கு தெரிவித்து வழக்கறிஞர், எதிர்ப்பு தெரிவிக்கிறது தமிழ்நாடு, எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ப சிதம்பரம். ஆனா அவருடைய மனைவி அதற்கு ஆதரவாக வழக்காடுகிறார். இது இரட்டை வேடம். இதை போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசை அழுத்தம் கொடுத்தால் கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஆக இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்ட திட்டம் தான், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் முழக்களிப்பதில் ஒரு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, சரி தற்போது ஒரு சின்ன ரெமெடி, ஒரு தற்கால தீர்வு என்ன என்று பார்த்தால் 7.5 இடஒதுக்கீட்டை வழங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை கூட அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அந்த அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மேதக ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போது மேதக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஒப்புதல் தரவில்லை. அப்போது ஏதாவது திமுக வாய் திறந்திருக்கிறதா? திமுக மேதக ஆளுநர் அந்த இதை ஒப்புதல் தர வேண்டும் என்று ஏதாவது போராட்ட களத்தில் குதித்திருந்தா கேடுகட்டு போனால் என்ன என்று கைகட்டி வேடிக்கை பார்த்தவர்கள் தானே இவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது மேதக ஆளுநர் 6 மாதம் கிடப்பில் போட்டார், ஒப்புதலை வழங்கவில்லை. ஆனால் ஒப்புதலை பெறாமல் இந்தியாவிலே ஒரு மாநில முதலமைச்சர் அரசாணையை முதலமைச்சரே வெளியிட்டு ஒரு சாதனை படைத்தார், வரலாற்று திருப்புமுனை ஏற்படுத்தி. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அருமையினர் எடப்பாடியார் அவர்களும். ஆக இன்னைக்கு 4000 5000 மருத்துவர்கள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்தாக இருந்தது, விதையாக இருந்தது, உரமாக இருந்தது யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதல்லவா? ஆக இது போன்று ஏதாவது ஒன்றை இவர்கள் சாதித்திருக்கிறார்களா? நீங்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று சொல்வீர்கள்.
இப்போது துணைவேந்தர்களுக்கான வேந்தராகவே முதலமைச்சராகிவிட்டார். கோர்ட்ல தீர்ப்பு வாங்கிட்டு தீர்ப்பு வாங்கி வைத்தார். இதற்கான அடித்தளம் விட்டது யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1991 முதல் முறையாக முதலமைச்சரான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போதே வேந்தரே முதலமைச்சராக வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது, தீர்மானம் நிறைவேறிய போது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் திமுகவினர். மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அப்போதே அவர்கள் ஆதரவை தெரிவித்து அது ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருந்தால் அப்போதிருந்து இப்போது வரைக்கும் வேந்தராகவே முதலமைச்சர் தொடர்ந்து இருப்பார். இப்ப நாங்கள் அமைச்சராக இருந்தோம். அமைச்சர் என்று சொன்னால் நாங்கள் இணைவேந்தர், துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள், வேந்தர் முதலமைச்சர் என்று போது நிர்வாகம் மிக சரியாக நடக்கும். இப்போது நாங்கள் போட்ட அந்த முதல் விதை இப்போது முளைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது லாவகமாக உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போனார்கள். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் பாராட்டுக்குரியதுதான், அதில் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கான நாங்கள் உந்து சக்தியாக இருந்த போது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அவருக்கு வேண்டும் என்கிற போது இப்படி இறங்குகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு தான். ஆனா முதலமைச்சர் அவர் சொல்லும் போது நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம்ல நீட்ட கேளுங்க, மாநில உரிமையை பத்தி கேட்கிறோம். நீங்க இந்த விஷயம் வெறும் ஒரு ரெய்டுக்காக இந்த கூட்டணி சேர்ந்துட்டு குறைஞ்சபட்சம் எதையாவது சேருங்களே அப்படின்னு முதலமைச்சர் நீங்க உங்க மேல ரெய்டு நடத்தினாங்களே. இப்ப KN நேரு மேல ஒரு அறிக்கை கூட விடலையே முதலமைச்சர். இதை கண்டிச்சிருக்காரா? நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியல, ஏதாவது நேரு மேலே அதிகார துஷ்பிரயோகம், நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம், திமுக அறிக்கை விட்டிருக்கதா? இல்ல உங்களுடைய சக அமைச்சராக இருந்திருக்கிறார், உங்கள் அமைச்சரவை சகாக்களில் ஒருவர் தான், நீங்கள் ஏதாவது அது குறித்து வாய் திறந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறீர்கள்? தொடர்ச்சியா ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால அவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்றாங்கன்னு சரி வழக்கமா நடக்கிறதானு அவர் கண்டுக்காம இருந்திருக்கலாம். அது அப்படி உங்க சகாக்கள் மீதே நடவடிக்கை எடுக்கிற போது வாயே திறக்கவில்லை. அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அந்த மாவட்டத்தில் அவருக்கு எதிர்நிலையில் அரசியல் இருக்கிறவரை கொண்டு போய் துணை பொதுச் செயலாளராக ஆக்குகிறீர்கள் திரு சிவா அவர்கள். அப்படியானால் அவரை பலவீனமாக்குகிற முயற்சியில் நீங்களும் இறங்கி இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்கிற போது நீங்க உங்கள் நம்பகத்தன்மையை உங்கள் கட்சிக்காரர்களே இழந்து விட்டார்கள். உங்கள் கட்சிக்காரர்களே நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இல்லை. இங்க ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பீர்கள்? ஒன்று, குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே நீட் தேர்வை கேளுங்கள், மாநில உரிமைகளை கேளுங்கள், மறுவரையை பற்றி கேளுங்கள், இதெல்லாம் சொல்லுகிறேன். ஏன் 18 ஆண்டு காலம், 1 வருடம் 2 வருடம் 18 வருட காலம் மத்திய அரசோடு நீங்கள் அங்கம் வகித்த போது இதையெல்லாம் உரிமையை பெற்றிருக்கலாமே, கச்சத்தீவு மீட்டு தந்திருக்கலாமே, கச்சத்தீவை மீட்பதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. கல்விப்பட்டியலை மறைந்த பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு வந்தாரு. அதை நீங்கள் மீட்டுருவாக்கத்திற்கும் புத்துருவாக்கத்திற்கும் உள்ளாக்கி இருக்கலாம் அல்லவா? ஏன் செய்யவில்லை? இல்ல அப்ப அதுக்கான சூழல் வரல. பாஜக பண்ற அளவு காங்கிரஸ் அப்ப எதுவும் பண்ணல அப்படின்னு திமுக சொல்றாங்க. கரெக்ட். அந்த பிரச்சனை இருந்தது தானே, நிலுவையில் இருந்த பிரச்சனை தானே இப்போது பூதகரமா இருக்கிறது. கச்சத்தீவு அப்போதும் தாரை வார்க்கப்பட்டது உண்மைதானே. அப்போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாநில பிரச்சனை, கல்வி பட்டியல் அப்போது எமர்ஜென்சி கார்டில் எடுக்கப்பட்டது, அப்போதும் இருந்தது தானே. அதையெல்லாம் நீங்கள் மீட்டு நீங்க பாஜக கிட்ட கேட்கலாம்ல, எமர்ஜென்சி எப்போ கொண்டு வந்து எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருங்க, நீங்க தான் எதிர்க்கிறீங்களா, செஞ்சதை திரும்ப கொடுத்துருங்க நீங்க. சரி ரைட், இப்ப கேட்போம், கண்டிப்பாக கேட்போம். நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையாண்டு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் 7.5% எங்களை எதிர்க்கிறவர்களோடு அதை பாராட்டுகிறார். இதை போன்ற புத்திசாலித்தனமான அணுகுமுறையை நாங்கள் செய்வோம், நிச்சயமாக செய்வோம். எல்லா உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். ஒரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சரோடு நாங்கள் பேசினாலும் கூட, இந்த கூட்டணி அறிவித்திருந்தாலும் கூட, நாடாளுமன்றத்திலே திரு தம்பிதுரை அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் வக்ஃபு தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்படிதானே நாங்க அந்த 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 நாடாளுமன்றத்தினுடைய உரைகளில் நான் பதிவு செய்தோம். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையோடு மாநில உரிமைகளோடு எத்தகைய கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதான் உண்மை. இல்ல சார், இப்ப நீட் விவகாரம் ஆகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்ப மாநில உரிமை விவகாரமாகட்டும், எல்லா விவகாரத்தையும் பாஜகவுக்கு எதிராக திமுக அவ்வளவு களவாடும் போது அது உங்களுக்கும் சேர்த்தி தானே அது நிக்கும். அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட தானே டீலிமிட்டேஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது பொருளாதார வலிமைப்படுத்துவதற்கான முயற்சி. ஒட்டுமொத்தமாக கருப்பு பணம், ஒரு பெரும்பெரும் பணம் முதலாளிகள் இல்ல டிமானிட்டேஷன் இல்ல டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையே நம்ம நம்ம அது பண்ணணும். அது நாங்க எப்போதுமே அதன் பக்கம் தான் நிக்கிறோம்.
மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே தொகுதி குறைக்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஏன் மக்கள் தொகை குறைந்தது? இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்தியா முழுவதுக்கும் கொண்டு வருகிற தென்னிந்தியா சரியாக பின்பற்றி, தமிழ்நாடு மிகச் சரியாக பின்பற்றது. கேரளா 2 மாநிலமாக பிரிந்திருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பின்பற்றியது. இது 100க்கு 100 மிகச் சரியாக பின்பற்றியது தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இருக்கிற போது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது 25 ஆண்டு காலம் தள்ளி வைத்தார். இதே பிரச்சனை வந்த போது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் தள்ளி வைத்தார். நிச்சயமாக இது தள்ளி வைக்க உறுதியா இருக்காங்கல்ல, அதற்காக போராடுவோம். எப்படி சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். திரு அமித்ஷா சொல்லிவிட்டாரு தமிழ்நாட்டுக்கு அந்த இந்த பிரச்சனை இருக்காது. ஒரு கான்செப்டையும் கொண்டு வராங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கை வைக்க முடியாது. அதிமுக விடாது. இது மறுவரையறை, தொகுதி மறுவரை விஷயத்தில் ஏற்கனவே இருக்கிற 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அப்படியே தொடர்வதற்குரிய ஒரு இதற்காக நாங்கள் போராடுவோம். அப்படி தொடர்வதற்கு நாங்கள் துணை நிற்போம். நீங்க திமுகவினர் தலைமை மேல நம்பிக்கை இல்லைன்றீங்க, ஆனா சிறுபான்மை மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க சார். என்னங்க, சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் நம்பிக்கை இழந்தாங்க. பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிறுபான்மை மக்கள் எதிரி இல்லையே. நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எப்போதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறோம். நீங்கள் வக்ஃபு வாரியம் அமைப்பதிலிருந்து தொடங்கி, இஸ்லாமிய புனித பயணம் யாத்திரையிலிருந்து தொடங்கி, பாகிஸ்தான் பிரதமராக இருந்த பெனாசிர் புட்டோவே சொல்லியிருக்கிறார், இஸ்லாமிய நாடான நாம் கூட நோன்பு கஞ்சி தருவதற்கு கூட நாம் தயாராக தரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிற செல்வி ஜெயலலிதா கொடுத்திருப்பதை பாராட்டுகிறார். நாடாளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இஸ்லாமியருடைய நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. பாஜகவோடு சேர்ந்ததனால் மாத்திரமே எங்கள் கொள்கை சமரசம் இல்லை. எங்கள் சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இன்னும் எங்களுடைய அண்ணன் தம்பிகளாக, மாமன் மாப்பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம். எங்கள் ஊரையில் இருக்கிறவர்கள் கூட சொன்னார்கள், நாங்க ஓட்டு போட மாட்டோம், நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? சில பேர் அதை ஊதி பெரிதாக்குகிறார். இது இந்த வேலையை திமுக செய்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி 2024 மாநாட்டுல அதை ஒரு பிரகடனமாவே சொன்னாரு. இந்த வேலையை திமுக ஊதி பெரிதுபடுத்துகிறது. அதாவது திமுக இதை ஊதி பெரிதுபடுத்துகிறோம். வாக்கு வங்கி அரசியலைத்தான் நடத்துகிறார்களே தவிர மற்றபடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் ஆதரவாக ஒரு போலியான நாடகத்தை தான் திமுக அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார். நேரும் 2026 எடப்பாடியார் பலியாகிவிட்டார், இதற்கு ஈல்டாகிவிட்டார்னு நீங்க கேட்டீங்க. நாங்க எப்படி ஈல்டாக முடியும்? திமுக வீழ்த்தணுங்க. திமுக வீழ்த்துறதுக்கு நாங்க தனித்து தான் நின்னோம். 2-3 தேமுதிக இருந்தது, சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருந்தது. நாங்க நாடாளுமன்றத்தில் நின்றோம். நாங்க வெற்றி வாய்ப்பு பெற முடியல. கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்ல சார். ஒரு தேர்தல வரலங்க போது டக்குனு அடுத்த தேர்தலே கூட்டணி. அப்ப கட்சியை தக்க வைக்கணும்ல, கட்சியை தக்க வைக்கணும்ல, கட்சிக்காரோட நம்பிக்கை பெறணும்ல, எடப்பாடியாவது நம்பிக்கை கொடுக்கணும்ல. ரைட்டுங்க, அது கரெக்டுங்க. கட்சியை தக்க வைக்கணும், கட்சி நம்பிக்கை பெற வேண்டும், தொடர்ந்து வெற்றி. ஜனநாயகத்தினுடைய முக்கியமான நம்பிக்கை பெறுவது, அதை விட முக்கியமானது அரசியல் அதிகாரத்தை பெறுவது. யாருமே வேண்டாம், அது சரிங்க. நம்பிக்கை பெறுவது, அதற்கு பிறகு அரசியல் அதிகாரத்தை பெறுவது. ஜெயலலிதா அம்மையார் கட்சியை தூக்கி நிறுத்தினார். வேண்டாம்னு சொன்னாங்க. எல்லாருடைய கூட்டணி அமைச்சுதானே போட்டாங்க. இப்ப எங்களோட கூட்டணிக்கு வர்றதுக்கு யார் இருக்கா? அவங்க எவ்வளவு தப்பு நடக்குது. விழுப்புரத்துல, கருணைபுரத்துல 60க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போகிறார்கள். பட்டியலினத்து சமுதாயத்தில் இறந்து போகிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து கூட்டிலிருந்து விலக தயாராக இல்லையே விடுதலை சிறுத்தை. ஏன்னா அது வெற்றி கூட்டணி சார். சரி, அதுக்காக நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு சுட்டெல்லாம் சொல்லிட்டு அவன் கண்டினியூ. அதான் தம்பி, இது என்ன தப்பு நடந்தாலும் நீங்க கைகட்டி நிற்பீங்களா? என்ன பாவம் திமுக செஞ்சாலும் நீங்கள் அதுக்கு சரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த கூட்டணி கட்சிக்குன்னா என்ன ஃபார்முலா? நீங்க என்ன வேணாலும் அயோக்கியத்தனம் பண்ணிக்கங்க திமுக, நீங்க என்ன வேணாலும் ஊழல் பண்ணிக்கங்க. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழலா, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கள்ளச்சாராயத்தின் மூலமாக செத்து போனார்கள் 60-70 பேர். இந்தியாவை உலுக்கியது, உலகம் முழுவதும் கேள்விகளை எழுப்பியது.
அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அதை பற்றி கண்டு கொள்ள மாட்டேன், நான் மது ஒழிப்பு மாநாடு மட்டும்தான் நடத்துவேன் என்று ஒரு கூட்டணி கட்சி சொன்னால் வெட்கப்பட வேண்டியது யார்? அந்த கூட்டணி கட்சி இல்லையா? இல்ல கூட்டணிக்குள்ள அழுத்தம் இன்னும் கூடுதலா இருக்கும் இல்ல, வெளியில இருந்து கொடுக்கறதுக்கும் கூட்டணிக்குள்ள இருந்து கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பவர்ஃபுல்லா. எங்க கொடுத்தாங்க? மதிமுக கொடுத்ததா? இடதுசாரி வலதுசாரி ஐயாம் சாரி என்றுதான் அவங்க பார்த்து சொல்லணும். எங்க ஏதாவது கண்டித்து இருக்கிறார்களா? ஏன் இங்க நம்ம வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருந்தது மகேந்திராவா, ஆமா, அந்த ஃபேக்டரி சாம்சங் கம்பெனி, அந்த கம்பெனில வந்து ஒரு போராட்டம், தொழிலாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார். கூட்டணி கட்சிகள் அடுத்த நாள் களத்துல இருந்தாங்க சார். இல்லையே, தொழிலாளர்களே காரி துப்பிட்டாரு. தொழிலாளர்கள் என்ன சொன்னார்கள்? இப்படி நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆக நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள், அதிகாரத்தில் இருக்கிறீர்கள், அவரோட கூட்டணியாக இருக்கிறீர்கள், தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மற்றவருடைய கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அதை செய்யவில்லை என்கிற வருத்தம் தான் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. சரி, இப்போ இந்த கூட்டணி அந்த அறிவிப்பு மேடையே ஒரு பெரிய கொஸ்டின், நிறைய பேர் அதை எழுப்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அமைதியா இருக்காரு, அவர்கிட்ட ஒரு கேள்வியா தம்பி கேட்கலாம். இதெல்லாம் ஒரு அமைதியா இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்காதீங்க. கூட்டணியை பத்தி அவர் பேசிட்டாரு. அத வந்து நேற்று ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது எடப்பாடி பழனிசாமி, அவரோட தலைமையில தான் இந்த கூட்டணி. ரைட், ஓகே. அதை விட வந்து தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அவர் பதில் சொல்றாரு. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துல ஊதி பெரிதாக கூடாது. நேற்று வந்து சட்டமன்றத்துல வந்து 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வர முடியல, வெளிநடப்பு செஞ்சாங்க. அப்ப பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவா பேசிட்டாரு எடப்பாடியார், சொல்லிட்டாரு. ஆக கூட்டணி அரசு அல்ல, கூட்டணி அமைத்திருக்கிறோம், கூட்டணி ஆட்சி அல்ல, தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆக நீங்க அன்னைக்கு சொல்லல, அன்னைக்கு இருந்தீங்க, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான கேள்வி. இதெல்லாம் வந்து அடுத்து இன்னைக்கு இப்ப நடக்கிற விஷயத்தை தான் எடுத்துக்கணும் இல்லையா? கடந்த முறை இறுக்கமா இருந்தாரு, அவருக்கு சேர் சரியில்லை, பிரஷர்ல இருந்தாருன்னா செய்தியாளர் சந்திப்பு அட்டன் பண்ணவங்களே சொல்றாங்களே. இதெல்லாம் வந்து வதந்தி, அவதூறுகள். ஒரு இப்ப நான் இதே ஒரு இப்ப இருக்கேன், 1 மணி நேரம் கழிச்சு இதே மனநிலை இருப்பேன், அடுத்தடுத்த பிரச்சனைகள் பத்தி போயிட்டு இருப்பேன். ஆக இதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது. இல்ல சார், இந்த எடப்பாடி டெல்லி போறாரு, நான் கட்சியுடைய அலுவலக வேலையா போறேன்னு போறாரு, அங்க சில கார்கள் மாறப்பட்டு அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. திரும்ப தமிழகம் வந்து நான் வந்து தமிழக உரிமையை பத்தி பேசிட்டு வந்தேன், கூட்டணி பத்தி பேசுறேன்றாரு. அமித்ஷா என்டிஏ ஆட்சின்னு ட்வீட் போடுறாரு. ஒரு 5 நாள் கழிச்சு அமித்ஷா உடனடியா வராரு, 4 சந்திப்புகள் நடக்குது, சாயந்தரம் கூட்டணி கன்ஃபார்ம் பண்றாரு. இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு வந்ததா பாஜக? அதாவது வந்துங்க, கூட்டணி அமைஞ்சிருச்சு, நீங்க போய் அதை போய் தோண்டி திரும்பி போஸ்ட்மார்டம் பண்றீங்க, போஸ்ட்மார்டம் பண்றீங்க. நீங்க வந்து கூட்டணி கடந்து வந்துட்டோம். ஓகே, இப்ப வந்து யாருக்கான தேவை இருந்ததுன்றதுல கரெக்டுங்க. தேவை வந்து புதிய எதிரியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டேனே, 2 பக்கம் தான் தேவை இருக்கும், அவங்களுக்கும் தேவை இருக்கும், எங்களுக்கும் தேவை இருக்கும். இதை போய் நம்ம வந்து பூதகரமா ஆக்கக்கூடாது. ஆக இனி அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி நீங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு அஜெண்டா வச்சிருக்கீங்க, அல்லது வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்ற போறீங்க, இதே மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் இல்லையா? கடந்து வந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை தோண்டி பார்ப்பது நல்லா இருக்காது. நேத்து திரு எடப்பாடி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு தம்பிதுரையும் கால செய்தியாளர் சந்திப்பும் ரொம்ப கவனமா, கூட்டணி அரசு கிடையாது, 2006 மாதிரி சூழ்நிலை வந்தா கூட அது அதிமுக அரசா தான் இருக்கும்ன்ற பதிவு பண்றாரு. ஆனா அந்த செய்தியாளர் சந்திப்புல திரு அமித்ஷா அவர்கள் வந்து என்டிஏ சர்க்கார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது கூட்டணி அரசுன்னு டிரான்ஸ்லேட் பண்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க. அங்க செய்தியாளர்களும், ஹிந்தி தெரிஞ்ச செய்தியாளர்களும் இது வந்து கூட்டணி அரசுன்னு தான் அமித்ஷா சொன்னாரு. யாரு சொன்னது உண்மைன்னு அமித்ஷா தான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு பாஜக தரப்புலையும் சொல்றாங்க, இந்த சைடும் சொல்றாங்க. உண்மையிலேயே கூட்டணி அரசா, கூட்டணி ஆட்சியா, அந்த கிளாரிஃபிகேஷன் கொஞ்சம் கொடுங்க சார். அதான் நேற்று சொன்னார்ல பொதுச் செயலாளர், என்ன சொன்னாரு? நீங்களே சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி அரசு தான். அதுதான் எங்க பதிலு, அதான் எங்க கட்சி பதிலு. ஆனா அமித்ஷா அப்படி சொல்றாரு. நீங்க எங்க பதில பாருங்க. இப்ப என்கிட்ட தானே கேக்குறீங்க, எங்க கட்சியினுடைய கருத்து தானே, அதுதான் எங்க கருத்து. தேசிய கட்சியா இருக்க பாஜக அமித்ஷா செய்தியாளர் சந்திப்புல ஹோம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆக அந்த கருத்தை நீங்கள் வந்து வலியுறுத்துங்கள். அதான் எங்க கட்சியினுடைய கருத்து, எங்களுடைய கருத்து, இது எல்லாருடைய கருத்தும் கூட.
பாஜக ஒத்துப்பாங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்? ஏங்க எங்க கருத்தை சொல்லிட்டோம், அதுதான் உண்மையான நிலவரம். அதுக்கப்புறம் மேலும் மேலும் எதுக்கு அதை சர்ச்சையா? சரி, எங்க இந்த கேள்வி வருதுன்னா, அன்னைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சோம், அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகள்லயும் என்டிஏ ஆட்சின்னு ஒரு 8 பக்கம் காலம் போடுறாங்க. கடந்த 4 நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி நேத்து வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு. அப்ப இந்த 3 நாள் என்ன நடந்ததுன்ற ஒரு சந்தேகம் இயல்பா வருது. ஒவ்வொரு நாளும் ராசி பலன் மாதிரி பாப்பீங்களா சார்? அரசியல் ஒவ்வொரு நாளும் முக்கியம் இல்ல. கரெக்ட், ஒவ்வொரு நாளும் முக்கியம் தான். இன்னைக்கு என்ன சொன்னார் பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் என்ன சொன்னார்? அதுதான் எங்க கருத்து. இல்ல சார், கட்சி கருத்து. கூட்டணி கட்சி ஒண்ணு சொல்றாங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. எங்க கருத்து, அவங்க கருத்தை தான் இவர் சொல்றாரு. ஆனா அமித்ஷா வேற ஒண்ணு சொன்னாரு. நீங்க அவர் சொன்ன கருத்தை தான் இவர் சொல்றாரு. அதையே நீங்க வந்து பதிவு பண்ணிக்கணும். ஆமா. சரி, இப்போ இந்த கூட்டணி தொடர்பா திமுக இது வந்து ஒரு வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த கூட்டணியை பத்தி ஏதாவது விமர்சிச்சீங்கன்னா போராடுவேன் அப்படின்னு உதயகுமார் அவர்கள் சொல்றாங்க. இந்த கூட்டணி உண்மையிலே ஒரு வெற்றி கூட்டணியா? ஆமா, நிச்சயமா அப்படி நம்பிக்கை தான். அதுல என்ன மாற்று கருத்து? நிச்சயமா வெற்றி கூட்டணி தான். வேற சில கட்சிகளாரும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா சார்? சீமான் வந்தாலும் வரவேற்கிறோங்கிற மாதிரி எல்லாம் சில இது அவருடைய கருத்துங்க. பொதுச் செயலாளர் சொன்னார் மேலும் பல கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அதுதான் இன்னும் ஒரு வருடம் இருக்குல்ல, பார்ப்போம். இப்போ இந்த ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை உருவாக்குனது கீழே தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், தொண்டர்கள்லாம் ஜெல்லாகணும்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் தானா, இல்ல வேற ஏதாவது இதுக்கு பின்னாடி திட்டம்? ஓராண்டு நீண்ட நாள் வந்து ஒரு 3 மாசம் இருக்கும்போது பிளானோட தான் இருக்கீங்க. 6 மாசம் இருக்கும்போது கூட்டணி சேர்றதை விட நீண்ட நாளுக்கு போது நம்ம வந்து பணியாற்றுவதற்கு எளிதாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி. நிர்வாகிகளுக்கு ஏதாவது இந்த கூட்டணி சேர்ந்த சிக்கல் இருக்கு? என்ன இருக்கு? எதுவுமே இல்லையா? செல்லூர் ராஜு தொடர்பான கேட்கும் போது நான் 15 நாளைக்கு அப்புறம் பதில் சொல்றேன். அதுக்கு இதுக்கு என்ன? ஒரு அமைச்சர் குணசேகரன் வந்து பப்ளிக்கா வந்து அழுகிற மாதிரி பேசுறாரு. ஒரு பாஜக நிர்வாகி பகிரங்கமா வீடியோ வெளியிட்டு மிரட்ட துணியில பேசுறாரு. ஜெயக்குமார் அவர்கள் கூட்டணி தொடர்பான கேள்வி கமிட் பண்ணாமே ஒரு செய்தியாளர் சந்திப்பை முடிக்கிறாரு. இந்த கூட்டணியில நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன மனசங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா, இதுல ஏதாவது சிக்கல் வந்துருமா, இதை சர்ச்சையை ஏற்படுத்தலாமேங்கிற எண்ணம் தான் உங்க கேள்வியில் இருக்கே தவிர, கூட்டணி சேர்ந்துட்டாங்க திமுகவை வீழ்த்துறது. இந்த கூட்டணி ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் ஆங்கிறது தான் என்னோட கேள்வி. நேச்சுரல் அலைன்ஸ் இல்லாம எப்படி கூட்டணி சேருவாங்க? எப்படி சார் சேருவாங்க? நீங்க வந்து திமுகவை வீழ்த்தணும் சார். திமுகவை வீழ்த்துறதுக்கு இன்னைக்கு ஆட்சியில 1000 கோடி ஊழல், அதை பத்தி கேக்குறீங்களா? 1000 கோடி ஊழல் நேற்று கூட சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நேரு வீட்டுல வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்திருக்கு. ஏன் அவர் பதவி நீக்கம் செய்யல? பொன்முடி சைவத்துக்கும் வைணவத்திற்கும் யாருமே சொல்லாத ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இப்படி ஒரு அருவருக்கத்தக்கவராக இருக்கிற பேராசிரியராக பணியாற்றவர் ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது? 3 செந்தில் பாலாஜி, உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்க. திரு செந்தில் பாலாஜி, திரு KN நேரு, திரு பொன்முடி பதவி நீக்கம் செய்யணும்னு கேள்வி கேட்கலையே நீங்க? அதை விட்டுட்டு எங்க கட்சிக்குள்ளேயே இந்த கூட்டணியா அப்படி நேச்சுரல் அலைன்ஸா? காங்கிரஸும் திமுகவும் நேச்சுரல் அலைன்ஸா? அவங்க இப்போ ஒரு 8 வருஷம் டிராவல் பண்ணி 8 வருஷம் பண்ணா ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது அவர்கள்ட்ட சரியாகும். ஈழத்தமிழர்களை முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே கூப்பிடு தூரத்திலே இருக்கிற தொப்புள் குடி உறவாக இருந்த தமிழர்களை கொன்று குவித்த போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார்? திமுகவும் மத்திய அரசியலே திரு காங்கிரசும் ஆட்சி அமைந்த திரு மன்மோகன். அதுக்கான விமர்சனத்தை இப்ப வரைக்கும் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், அது பேசுங்க. சரி ரைட்டு. அதே திமுக தான் திமுகவை காங்கிரஸ் எமர்ஜென்சி மிசாவில கொண்டு வந்த போது எல்லாத்தையும் உள்ள அனுப்புனாங்க. நான் மிசா கைதி என்று சொல்லுகிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள், அவரை அனுப்பியது யார்? காங்கிரஸ் தானே. அதே காங்கிரஸோட தான் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து அடிச்சு நொறுக்கி திமுகவை 2ல அதலகதத்தை ஆளாக்குனாங்களே, அப்படிப்பட்ட திமுக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று பேச தெரிஞ்சிருக்கல திரு கருணாநிதி, அப்ப மறைந்த தலைவரால். ஏன் அதையெல்லாம் வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்த விஷயத்தை வந்து கூட்டணி சேர்ந்துட்டோம், பொது எதிரியை வீழ்த்துவதற்கான கூட்டணிக்கான நகர்வு இதை நோக்கிதான் நம்ம போகணும். இந்த பொது எதிரி திமுகவை வீழ்த்துறதுக்கு நீங்க விஜயோட சேர்த்துதான் இன்னும் கூட கொஞ்சம் வலிமையா இருந்திருக்குமே சார். பாஜகவோட சேர்த்து அதுக்கு வந்து கால இடம் கொடுக்கல, அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா இந்த கூட்டணி இன்னும் கூட. அது நம்ம எப்படி ஜோசியம் சொல்ல முடியும்? கருவுல இருக்கிற குழந்தையா விஜய் அதிமுக தாவேகா, ஏன்னா விஜய் உங்களை விமர்சிக்கவே இல்ல, திமுகவை மட்டும்தான் கடுமையா விமர்சிக்கும் போது இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு டஃப் ஃபைட் களத்துல கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான பேச்சுகள்லாம் இருந்தது. அது பாப்போம். அந்த கூட்டணியும் கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாதுங்க. இல்ல அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா தாவேகா தரப்புல அந்த கூட்டணி தெரியாது. சரி, இந்த மாநில சுயாட்சி தொடர்பான மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதுல அதிமுக பங்கேற்காம வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, வேற சில காரணங்களை சொல்லி வெளிநடப்பு பண்ணிட்டாங்க.
ஒரு மாநில சுயாட்சி பேசுற திராவிட கட்சிகள் முக்கியமான கட்சி அதிமுக அந்த தீர்மானத்துல இருந்து ஒரு கருத்து சொல்லி இருக்கணும்ல சார். மாநில சுயாட்சி என்பது ஒரு நாடகம். இதுவரை 18 வருட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மத்திய அரசிலே இலாக்கா இந்த இலாக்கா தான் வேணும், இந்த போர்ட்போலியோ தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்க தெரிஞ்சது. ஏங்க திரு தயாநிதி மாறனை மத்திய அமைச்சர் ஆக்குறீங்கன்னா அவருக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொன்னவர் சாட்சாத் தமிழினத்தின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள். அப்படிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலே அப்போதெல்லாம் மும்மொழி கொள்கையை பற்றி 3 மொழி என் பேரனுக்கு தெரியும்னு சொன்னவர் தான் திமுகவின் தலைவர். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இன்னைக்கு அவர்கள் ஆட்சியில எது வேணாலும் சாதிச்சிருக்கலாம். வாஜ்பாய் கவர்மெண்ட்ல சாதிச்சிருக்கலாம், என் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 10 வருடம் சாதிச்சிருக்கலாம், செய்யல. ஆகவே எப்போது அவர்களால் முடியும் வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் சாதிச்சிருக்கலாம். அப்ப எண்ணியே அந்த அமலாக்கத்துறை யாரை வேணாலும் ரைடு பண்ணலாம், அது கோர்ட் இல்லாம கைது பண்ணலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இவங்க ஆட்சியில தான், மன்மோகன் சிங் ஆட்சியில தான். அப்ப இவங்க ஆதரவு தெரிவிச்சவங்க திமுக தான். அப்படியெல்லாம் இருக்கிற போது இப்ப தேர்தல் நெருங்கிருச்சு, இது ஒரு பெரிய வேகப்படுத்தணும், பிஜேபிக்கு மேல ஒரு அதிருப்தி இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இருமொழி கொள்கை. நாடு முழுக்க எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்ல பிஜேபி அமலாக்கத்துறை மூலமா எப்படி பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்க இந்த ஃபண்ட் நிதியை நிறுத்துறதுல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்த அதிகாரமும் சென்ட்ரலுக்கு போறதை நம்ம கண்ணுக்கு நிறைய ஆவணங்கள்ல பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது இப்ப மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய தேவை வருதுங்கிற இடத்துல தானே இந்த தீர்மானம் கவனம். மாநில சுயாட்சி முக்கியம்தான், மாநில உரிமைகள் முக்கியம்தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிற போது திமுக ஏன் செய்யவில்லை? அதுக்கான தேவை இல்ல, தேவை இல்லாம இருக்கும். திமுக நீர்த்து போயிருந்ததுன்னா அப்ப அதை செயல்படுத்தாம விட்டுருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. செயல்படுத்திருந்தா ஏன் நீங்க செயல்படுத்த 2014 வரைக்கும் 14 முன்னாடி வரைக்கும் அதுக்கான டெக்னிக்கல் வேர்டு திமுக செய்கிற ஒரு தந்திரம் நாடகம். ஓகே, நன்றி சார். நேரம்